வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி எள்ளுருண்டை. எள்ளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபைபர், புரோட்டீன், அயன், கால்சியம், விட்டமின் பி இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் நம்மளோட போனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் அண்ட் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஹார்ட் டிசீஸ் அண்ட் கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. இதில் இருக்கிற ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஹேரோட ஹெல்த்தையும் ஸ்கின்னோட ஹெல்த்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணுது. இப்போ அந்த எள்ளுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எள்ளு உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். கருப்பு எள்ளு, கருப்பட்டி, தேங்காய். இந்த எள்ளுல மண்ணு தூசு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி 1 hour வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த தேங்காவையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு 1 hour வெயில்ல காய வச்சு எடுக்கணும். இல்லாட்டி கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கருப்பட்டியை பாகு காய்ச்சி எடுத்துடலாம். இதுல குட்டி குட்டி கல் இருக்கும், அதை ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம இது பண்றோம். சப்போஸ் உங்களுக்கு மண் இல்லாத கருப்பட்டி கிடைச்சுன்னா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி இந்த மாதிரி பீசஸா உடைச்சு எடுத்தாச்சு. இதை இப்ப பாகு காய்ச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாகு காய்க்கிறதுக்கான பாத்திரத்தை அடுப்புல வச்சிடலாம். கருப்பட்டி ஆட் பண்ணியாச்சு. இப்ப தண்ணி தேவையான அளவு. இது நல்லா கொதிச்சு இந்த கருப்பட்டி மெல்ட் ஆகணும். இதுல ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், இந்த அளவு ஆட் பண்ணா போதும். இது இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஆனா கருப்பட்டி பீசஸ் எல்லாம் ஃபுல்லா மெல்ட் ஆகல. மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பு தீ கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். கருப்பட்டி ஃபுல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இதை இப்ப ஆஃப் பண்ணிடலாம். கருப்பட்டியை இந்த மாதிரி ஒரு சில்வர்ல உள்ள ஸ்டெய்னர் வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம். இந்த சூடோட நம்ம பண்ணிடணும், இல்லாட்டி ரொம்ப திக் ஆயிடும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிடாதீங்க, அது மெல்ட் ஆயிடும். பாருங்க எவ்வளவு தூசு இருக்கு இதுல. இந்த கருப்பட்டி பாக இன்னும் கொஞ்சம் திக் ஆக்கணும். அதுக்காக அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை கை விடாம கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் திக் ஆகுறது வரைக்கும். எதுக்காக நாம இப்படி பண்றோம்னா, எள்ளுமே ஆயில ரிலீஸ் பண்ணும், தேங்காவும் ஆயில ரிலீஸ் பண்ணும். இது திக்கா இருந்தாதான் நம்மளால உருண்டை பிடிக்க முடியும். அதனால நம்ம இதை கொஞ்சம் திக்கன் பண்றோம். இது இப்ப நல்லா திக் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இது இன்னும் திக் ஆகும். ஆறும் போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது ஆறுனதுமே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்தா போதும். பாருங்க, ஒரு 10 minutesல இந்த கருப்பட்டி நல்லா இந்த மாதிரி திக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கருப்பட்டி எடுத்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எள்ளு, தேங்காய், கருப்பட்டி மூணுமே ஒரே அளவுல எடுத்துக்கிட்டோம்னா இனிப்பு கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் முதல்ல அரைச்சு எடுத்துடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவு அரைஞ்சதுமே நம்ம கருப்பட்டி இது கூட ஆட் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துடலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ உருண்டையா பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கலாம். பாருங்க, ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகுது. நம்ம ரொம்ப ஜென்டிலா இந்த மாதிரி உருண்டைகளா பிடிச்சி எடுத்துக்கணும். ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. உருண்டைகளுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு.
கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.